வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம இது பணக்காராக இருந்து ரொம்ப ஏழ்மையான நிலைமைக்கு வந்துடும். நல்ல வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்கும். நம்ம திடீர்னு ஒரு கெட்ட நேரம் வந்து நம்ம ஏழ்மையான நிலைக்கு வந்து ரொம்ப மனசு நொந்து போடுவோம். அது போல் இருக்கிறவங்க இந்த பரிகாரம் செய்யலாம். அது இல்லாமல் ஏழையாக இருக்கிறவங்களும் இந்த பரிகாரம் செஞ்சால் ஒரு அளவுக்கு லெவலுக்கு ஒரு மட்டத்துக்கு போகலாம். பணம் காசு சேரும், நம்ம பேர் புகழ் எல்லாம் கிடைக்கும். அந்த அளவுக்கு வந்து இந்த பரிகாரம் செய்யலாம். எப்படி செய்யலாம்னா, 1008 ரூபா காயினை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரெடி பண்ணி தண்ணியில் அலசி எடுத்து பன்னீரில் அலசி எடுத்து வச்சுக்கிங்க. எடுத்து வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஒரு அது சுருக்கு பைன்னு சொல்லுவாங்க. அந்த சுருக்கு பையை என்ன பண்ணுறீங்க, எடுத்து அது உள்ளே இந்த காசை போட்டுக்குங்க. சுருக்கு பையனா அந்த காலத்தில் வயசானவங்களாம் வச்சுருப்பாங்க. அந்த பையில் இந்த காசை அள்ளி 1008 ரூபா காயினை அள்ளி போட்டுக்கின்னு என்ன பண்ணுறீங்க, கன்னி பொண்ணு 3 கன்னி பொண்ணு தேவை. 10 வயசு 13 வயசுக்குள்ளே இருக்கணும் பொண்ணு. இந்த வயசுக்கு வந்து பெரிய பொண்ணாகவே இருக்குது இல்லையா, அது போல் பொண்ணு வந்து ஒரு 3 பொண்ணு தேவை. அந்த பொண்ணு கையில் கொடுத்து நம்ம கையில் கொடுக்க சொல்லணும். அந்த முடிச்ச பணம் காசை கொடுத்து நம்ம கையில் 3 ஐட்டம் அது போல் கொடுத்து வாங்கணும். அது போல் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் காசு நல்லா சேரும். அந்த நம்மளுக்கு இந்த இழந்த இதெல்லாம் நம்ம மீட்டுக்கலாம். நம்ம என்னென்ன இழந்தோமோ பணம் பேர் புகழ் எல்லாத்தையும் நம்ம தேவையானதெல்லாம் நம்மளுக்கு வந்து அது வந்து உருவாக்கி கொடுக்கும். இந்த முடிச்சு இப்போ அந்த கன்னி பொண்ணு கையில் கொடுத்து வாங்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு அங்கே அது போல் பக்கத்தில் எதுவும் யார் பசங்க இல்லைன்னா நீங்கள் வெளியில் கோயில் இருக்கிற இடத்துக்காக போங்க. கோயிலாண்ட போயிட்டு கோயிலில் போய் தட்டில் வச்சு அந்த முடிச்சு அப்படி வச்சுட்டு அதில் இப்போ 2-3 பூ துணுக்கு எடுத்து வச்சுருங்க. பூவை வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, அந்த பசங்க கோயிலை சுற்றி வரும் இல்லையா, இப்போ அந்த பொம்பளை பசங்க அதை அந்த வர டைமில் என்ன பண்ணுறீங்க, கூப்பிட்டு ஏம்மா இந்த முடிச்ச சேர்த்த கையில் எடுத்து கொடுத்துட்டு போமான்னா கொடுக்கும். அதை வாங்கி நீங்கள் வச்சிங்க. வாங்கினா அந்த பூவை தட்டில் இருக்கிற பூவை எடுத்து கொடுத்தீங்கன்னா அது தள்ள வச்சுட்டு போகும். அதுபோல் வச்சு போச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த இழந்ததெல்லாம் நீங்கள் மீட்டுக்கலாம். ஏழ்மையான நிலையில் இருக்கிறவங்களும் இதை செஞ்சிங்கன்னா ஓரளவுக்கு அந்த வசதி வாய்ப்பு பெருகும். நம்ம ஒரு லெவலில் இருக்கலாம். ஏழையும் இல்லாமல் பணக்காரம் இல்லாமல் ஒரு நடுத்தரமான நம்ம இருக்கலாம், நல்ல ஒரு வசதியாக. அதுபோல் வந்து இந்த பரிகாரத்தை வந்து ஒரு 3 ஐட்டம் வந்து செய்யணும். கோயிலில் செய்கிறீங்களா, நீங்கள் எங்கே செய்கிறீங்களா, அந்த முடிச்சை வந்து கன்னி பொண்ணு கையால் வாங்கணும். வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பு. அப்படியே நீங்கள் செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பாருங்கள்.